கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளில் நமக்கு ஜீவனை கொடுத்து ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தேவன் பாராட்டின மகா பெரிய நன்மைக்காய் கிருபைக்காய் கொடான கொடி நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மளோடு கூட வெளிப்படுத்தி பேசுகிற வார்த்தை ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நண்பு சகோதரனே சகோதரியே, இந்த வருடத்தில் துவக்கத்தை கண்ட அநேகர் இந்த புதிய மாதத்துக்குள்ளே காணாதபடிக்கு, புதிய நாளை காணாதபடிக்கு எத்தனையோ விதமான மரணங்கள், ஆபத்துகள், விபத்துகள், பலவீனங்களை பார்க்கிறோம். ஆனாலும் தேவனுடைய பெரிய கிருபை நிமித்தமாய், இரக்கங்களின் நிமித்தமாய் 2 மாதங்கள் முழுவதுமாய் நம்மளை கண்ணின்மணி போல பாதுகாத்து இந்த புதிய மாதத்துக்குள்ளே பிரவேசிக்கும்படியாய், புதிய நாட்களை காணும்படியாய் தேவன் பெரிய காரியங்களை நம்மளோட வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் இந்த மாதத்திலும் கர்த்தர் வெளிப்படுத்துகிற காரியம், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லி கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில் அவர் வெளிப்படுத்தி பேசிக்கொண்டு இருக்கிறார். வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், இந்த வார்த்தை எனக்கு ஏற்கனவே வாக்குத்தத்தமாக கொடுத்துருக்கிறீங்க, ஆனால் என் வாழ்க்கையில் நான் ஆசீர்வாதத்தை நான் பார்க்கல, என் வாழ்க்கையில் நான் ஆசீர்வாதத்தை காணலை என்று சொல்லி ஒருவேளை கண்ணீரோடு கூட, வேதனையோடு கூட, துக்கத்தோடு கூட நீங்கள் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். கர்த்தர் வெளிப்படுத்துகிற காரியம், ஆபிரகாமுக்கு கர்த்தர் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். வானத்து நட்சத்திரங்களைப் போல, கடற்கரை மணலைப் போல அவர் ஆசீர்வதிப்பேன் சொன்னார். ஆனால் இந்த வாக்குத்தத்தங்கள்லாம் கொடுப்பதற்கு முன்பதாய் ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார். நீ எல்லாத்தையும், உன் சொந்த பந்தம், உன் இனத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு, நீ இருக்கிற இடத்த விட்டுட்டு நான் காண்பிக்கிற தேசத்திற்கு வா என்று சொல்லி, நான் காண்பிக்கிற தேசத்திற்கு போ என்று சொல்லி ஆபிரகாமோடு கூட கர்த்தர் பேசுகிறார். அப்படி போகும் பொழுது தான் ஆண்டவருடைய சத்தத்திற்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்து, நான் என் சொந்தத்தை விட்டுட்டு போகிறேன், நான் என் மேலே ரொம்ப அன்பாக இருக்கிற என்னுடைய உறவுகளை விட்டுட்டு நான் போகிறேன், என் குடும்பத்தை விட்டுட்டு நான் போகிறேன், நான் வாழ்ந்த இடத்த விட்டுட்டு நான் போகிறேன், நான் போக மாட்டேன் என்று சொல்லி அவன் தேவனுடைய வார்த்தைக்கு மறுப்பு தெரிவிக்கலை. தேவனுடைய சத்தத்தை கேட்ட உடனே கீழ்ப்படிந்து எல்லாவற்றையும் விட்டு அவர் காண்பிக்கிற தேசத்திற்கு போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சதுனால தான் கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், ஆபிரகாமின் சந்ததியை ஆசீர்வதித்தார். கர்த்தர் வாக்குத்தத்தை கொடுத்தார். ஆனால் இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிற வரைக்கும் தேவனுடைய சமூகத்தில் ஆபிரகாம் காத்திருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். வயதானாலும், தன்னுடைய மனைவியோட கற்பம் செத்துப்போன நேரத்திலும் கூட கர்த்தர் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், அவர் சன்னதியை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று சொல்லி விசுவாசத்தின் தகப்பனாயிருந்தார், விசுவாசம் உள்ளவனாயிருந்தார், தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தவனாயிருந்தார், தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்தவனாக இருந்தார். இப்படி இருந்த ஆபிரகாமை தான் கர்த்தர் ஆசீர்வதித்தார். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொல்லி கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு கொடுத்துருக்கலாம். ஆனால் நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய யோசனைகள் எல்லாம் எப்படின்னா, அவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு, இன்னும் நடக்கலை. நீங்கள் என்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்க, நான் இன்னும் ஆசீர்வாதத்தை பார்க்கல. என்னோடய வாழ்க்கையில் இருக்கிற கடன் பிரச்சனை, என் குடும்பத்தில் இருக்கிற போராட்டம், என் குடும்பத்தில் இருக்கிற எல்லா வேதனைகள், கண்ணீர், நான் ஒரு ஆசீர்வாதத்தை கூட பார்க்கல என்று சொல்லி ஒரு வேளை கலங்கி கொண்டு இருக்கலாம். அந்த வாக்குத்தத்தம் தாமதமாக இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் மாத்திரம்தான். அன்றைக்கி ஆபிரகாம் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்தார். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தின் மேல் விசுவாசம் உள்ளவனாக இருந்தார். தேவனுடைய வார்த்தைக்கு எல்லாவற்றிற்கும் அவர் கீழ்ப்படிந்து நடந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும்னா ஒருவேளை 2 மாதம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டு அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கலாம், காத்திருக்காமல் இருக்கலாம். இந்த மாதத்தில் இந்த வார்த்தையை நம்மளோடு கூட பேசியிருக்கிறார். யாரெல்லாம் காத்திருக்கிறோமோ, யாரெல்லாம் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறோமோ, யாரெல்லாம் அவரோட வார்த்தையை விசுவாசிக்கிறோமோ, அப்படி கீழ்ப்படுகிறவர்களுக்கும் காத்திருக்கிறவர்களுக்கும் விசுவாசிக்கிறவர்களுக்கும் மாத்திரமே கர்த்தர் ஆசீர்வாதங்களை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.